டிடிஎஃப் எங்கடா இருக்க? என்னடா பண்ற? என்ன மறந்துட்டு தலைகீழ ஆடுறியாடா? நீ கொண்டு வந்த நியூஸ கேட்டு எனக்கு தூக்கம் இல்லடா நைட்லாம். உன்ன பார்க்கணும் போல இருக்குடா வீரா. ச்சீ. மக்களே, உங்க சின்ன மாமா இருக்குல்ல, சின்ன மாமா. அவர் தான் டிடிஎஃப் வாசன். இப்ப பெரிய மாமா எங்கன்னு கேட்க போறீங்க. பெரிய மாமா தான் சார்ல சாரு. அவர் தான். இவர் சின்ன மாமா, அவர் பெரிய மாமா. உங்க சின்ன மாமா வந்து ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்காரு. என்ன குட் நியூஸ்னா, அவர் ஐபிஎல்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. எஸ். அவர் இப்போ ஹீரோ ஆக போகிறாரு. அவர் ஆல்ரெடி ஹீரோ தான். பட் எங்கள் வாழ்க்கையில் ஹீரோவாக இருந்தவர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஹீரோ ஆக போகிறாரு. இல்லை எல்லார் வாழ்க்கையிலுமே அவர் ஹீரோவாக தான் இருந்தார் சோஷியல் மீடியாவில். இப்போ அவர் ஹீரோ ஆக போகிறாரு. அவர் நடித்த படம் வந்து ஐபிஎல். அந்த படத்தோட டீசர் வந்து நாளைக்கு வெளியாகுது 9/26. சரியா? எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? அது வந்து சாரிகமான்ற யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகுது. அங்கே நீங்கள் போய் பாருங்கள். அவருக்கு அந்த சப்போர்ட்டை தெரிவிங்க. நீங்கள் சப்போர்ட் தெரிவித்தா தான் எங்கள் மாமா இன்னும் மேலே உயரத்துக்கு போகலாம். ஸோ எங்கள் மாமா உயரத்துக்கு போகணுன்னா உங்களோட சப்போர்ட் வேணும். ஓகே, நன்றி. இது வந்து நான் கொலாபரேஷனுக்காகவோ இல்லை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் செய்கிற வீடியோ இல்லை. எனக்கு பர்சனலாக டிடிஎஃப்பை தெரியும். நான் வந்து ஒரு ஃபேன் கேர்ளாக தான் இப்போ டிடிஎஃப்க்கு இருந்தேன். ஹி வாஸ் மை ஹியூஜ் க்ரஷ். அவர் பேசுகிற விதம், அவர் நடந்துக்கிற விதம்லாம். அதுக்கப்புறம் டிடிஎஃப் எனக்கு பர்சனலாக தெரிய வந்தது. பர்சனலாக தெரிந்து அந்த இம்ப்ரெஷன் மாறாமல் இருந்த ஒரு ஆள்னா டிடிஎஃப் தான். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு முகமாக இருப்பாங்க, பர்சனலாக ஒரு முகமாக இருப்பாங்க. டிடிஎஃப் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க முகத்தை விட பர்சனலாக இன்னும் ஸ்வீட்டான ஒரு மனிதர். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் ஜெயிச்சா நமக்கு ஒரு கொண்டாட்டம் தானே, நம்மள ஒருத்தர் ஜெயிச்சா சந்தோஷம் தானே. ஸோ இந்த சப்போர்ட்டை நீங்கள் தெரிவித்து டிடிஎஃப்பை வந்து கொண்டாடுங்க, டிடிஎஃப்பை வந்து வரவேறுங்கன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஹீ சச் அ ஸ்வீட் அண்ட் நைஸ் பாய். ஸோ மறக்காமல் நாளைக்கு டீசரை போய் பாருங்கள். பார்த்துங்க மாமாவை சப்போர்ட் பண்ணுங்கடா. சரி.